பாடும்போது நான் சென்றல் காற்று பருவம் மன்னீற்று பாடும்போது நான் சென்றல் காற்று நெஞ்சம் பருவம் மங்கையோ தென்னங்கீற்று புரட்சித் தலைவரின் புகழ் போடுங்க. அன்பு வேண்டுகோளுக்கிணங்க இங்கே வருகை தந்திருக்கிற புரட்சி தன்னுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என் அருமை சகோதரர்களே, இந்த அவசிய ஆலோசனை கூட்டம் என்பது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நமது நெஞ்சத்தினுடைய எண்ணத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய விதமாக அமைந்துள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், வழக்கம் போல் நமது எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்கூடத்தின் சார்பாக நாம் தலைவருக்கு எடுக்கக்கூடிய விழா, அகவிதின விழா, 108வது அகவிதின விழா குறித்து எப்படி சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும், எப்படி மென்மேலும் தலைவர் வழியில் தொண்டர்களை உருவாக்க வேண்டும், எப்படி மேன்மேலும் பக்தர்களுடைய பற்றுதல் என்பது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இந்த சமுதாயத்தில் விளங்க வேண்டும் என்பதற்கான விஷயமாகத்தான் இது அமைகின்றது. புரட்சிதனுடைய புகழ் என்பது நம்மளவில் மட்டுமல்லாது இந்த நாநிலத்தில் எங்கெங்கும் காணும் சக்தியடா என்று பாவேந்தர் சொன்ன பாடல் படி புரட்சிதனுடைய பக்தி என்பது எங்கும் நிறைவி பரவி உள்ளது என்பதுதான் உண்மையான விஷயம். சத்தியத்தாய் பெற்றெடுத்த உத்தம செல்வன், பத்தரை மாற்று தங்கம், இரத்தத்தின் இரத்தமே என்று கூறி நம்முடைய சித்தத்தில் இன்னமும் அந்த அன்பினுடைய சத்தமாக ஒலித்து கொண்டிருப்பதுதான் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் என்பது நடமாடும் மனித தெய்வன். புரட்சி தலைவர் என்பது மாசிலா செல்வம் என்பது. புரட்சி தலைவர் என்பது 6வது பூதம். புரட்சி தலைவர் என்பது 6வது வேதம். புரட்சி தலைவர் என்பது நம்முடைய அகிலத்தினுடைய நாதம் என்று சொல்லி, உங்களுடைய உழைப்பு என்பது, உங்களுடைய உணர்வு என்பது, உங்களுடைய சிறப்பு என்பது, உங்களுடைய துடிப்பு என்பது எப்பொழுதும் விளங்க வேண்டும். கண்ணுறங்கா கடமையோடு இந்த மண்ணுலகம் மெச்சுகின்ற அளவில் அந்த விண்ணுலகத்தில் இருந்தபடி நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் என் அன்பு தலைவன் புரட்சித்தனுடைய ஆசீர்வாதத்தை நாம் மேன்மேலும் கேட்டுக்கொண்டு, இந்த விழா என்பது தொடர்ந்து நடக்க வேண்டும், வெற்றி உலா வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து நமக்கு பிறகும் வரக்கூடிய இளைய தலைமுறைகள் புரட்சித்தனுடைய கொள்கைகளை மேற்கொண்டு அவருடைய லட்சியங்களை ஏந்தி வெற்றி வாகை சூடி வெற்றி பண் பாடி விளங்க வேண்டும், எதிரிகளுடைய வட்டங்களை அடக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம் தலைவனுடைய புகழ் மேலும் வர்ணங்கள். ஈகை தலைவன், வாகை தலைவன், என்று தலைவன், புரட்சி தலைவன், புனித தலைவன், இதே தெய்வம் வாழ்க, அவருடைய புகழ் வாழ்க. அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற புரட்சி தீவிர பக்தர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சியினுடைய 108வது பிறந்தநாள் விழாவை எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்கூடம் சீர சிறப்பாக கொண்டாட எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டபடி அழைப்பு விடுக்கின்றேன். அதை மதித்து இங்கு வந்திருந்து இந்த கூடிய சிறப்பித்த அத்தனை பேருக்கும் புரட்சி சார்பாக நம்முடைய முத்தமிழ் கல்வி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மே மாதத்தில் புரட்சியினுடைய 108வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிரிவினரோடு கொண்டாட முடிவு செய்யப்பட்டு அதன் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புரட்சியினுடைய விழாவை தமிழக முகம் ஒழிக்க முத்தமிழ் சார்பாக விழா எடுக்க அன்னையுடைய ஆதரவு தேவை என்று நான் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் செய்தி கேட்டு மகிழ்ந்து வந்திருந்த குற்ற நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. புரட்சியினுடைய சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற போது 1987ஆம் ஆண்டு எனக்கு புரட்சியாளர் வேலை கொடுத்து இதை சிறப்பாக செய்ய என்று சொல்லிவிட்டார். ஆனால் மறுத்து நான் உங்களுடைய பாடல்களை நான் பாட வேண்டும் என்று எனக்கு மேடையில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அவரிடம் கேட்டபோது அவர் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். அன்று தொடங்கப்பட்டு தான் எம்ஜிஆர் ரிதம்ஸ் இசைக்குழு என்று அது தொடர்ந்து ஒரு 37 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து கடந்த 2022ஆம் ஆண்டு
அண்ணன் சைதி அவருடைய தலைமையில் எம்ஜிஆர் முத்தமிழுடைய விழா நடத்தும்போது எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்குழுமம் என்ற விழாவை ஒரு பெயர் படை தொடங்கி வைத்து அன்றிலிருந்து புரட்சிகளுக்கு விழா எடுக்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த விழா இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு புரட்சிகளுடைய 108ஆம் ஆண்டு விழா சிறப்பு கொண்டாட இருக்கின்றோம். இது 2வது என்னுடைய முடிவு. 1 எம்ஜிஆர் இளம் சிசிக்குழு, 2வது எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்குழு, 3வதாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அது எனது தனிப்பட்ட முடிவு. அது இன்னும் பக்தர்கள் செல்லவில்லை. ஆகவே அந்த முடிவை இந்த நேரத்திலே நான் அறிவிப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் நம்முடைய தலைவர் ஆரம்பித்த இயக்கம் இன்று எந்த திசையில் போய்கொண்டிருப்பது பக்தர்கள் அறிவார்கள். புரட்சியரவை ரெட்டிப்பு செய்வதும், அவர் புகைப்பட மடிப்பதும், அவருடைய புகழை மறைத்து பேசுவதும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தலைவர் புகழை பேரை உச்சரிப்பதும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கண்முகராக நாம் அனைவரும் பார்த்து உண்டு. இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவருக்காக புரட்சியர் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து அவர் புகழை தமிழகமே பரப்பு என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக நான் எம்ஜிஆர் புரட்சி கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த உத்தேசித்திருக்கின்றேன். அது புரட்சியுடைய புகழை பாடுவதற்கு மட்டுமே, அவர் புகழை பரப்புவதற்கு மட்டுமே முதலில் நம்ம அதை கொண்டு செல்வோம். அதை பக்தருடைய ஆதரவோடு கூடிய விரைவில் ஒரு நல்ல நன்னாளில் புரட்சியுடைய ஒப்புதலோடு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி சென்னையில் தொடங்கி அது சிறுக சிறுக அதை விரிவுபடுத்தி தமிழகம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே எம்ஜிஆர் முத்தமிழ் புரட்சி கழகம், அந்த கழகத்தை நான் தொடர்ந்து ஒரு மாதமாக என்னுடைய ஸ்டேட்டஸை நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அதை பல பேர் பார்த்து பாராட்டி வருகின்றார்கள். ஆகவே எம்ஜிஆர் புரட்சி கழகம் என்ற ஒரு அரசியல், அதாவது நம்ம அரசியல் கொண்டு சென்ற, ஏன்னா புரட்சிகள் இரண்டு கண்கள் அவர்களுக்கு, ஒன்று அரசியல், ஒன்று சினிமா. ஆக இரண்டிலுமே ஒரு வெற்றி வாகை சூடியவர். ஆகவே நாம் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒன்றும் ஒதுங்கி இருந்தால் அது நன்றாக இருக்காது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, அவரோடு அரசியல் இன்று மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காகவும் எம்ஜிஆர் புரட்சி கழகம் என்ற ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு நாம் தொடங்கப் போகின்றோம். அதற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும். இதை பார்க்கின்ற அத்தனை பேரும் நல்வாய்ப்பு தந்து ஒன்று சேர்ந்து அந்த புரட்சிகளை செம்மைப்படுத்தி புரட்சிகளுக்கு மட்டுமே அவர் புகழ் பாட வேண்டும் ஒரு இயக்கத்துக்கு நாம் கொண்டு வரோம் என்ற காலத்தில் கட்டாயம். ஆகவே அதை அனைவரும் உத்தேசித்து எனக்கு ஆதரவு தந்து வழங்குமாறு உங்கள் பேரோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்த அத்தனை பேருக்கும் புரட்சியாருடைய புகழை பாடிட, புரட்சி தலைவருடைய அருளை நாடிட, புரட்சி தலைவர் பாடுள்ள கொள்கைகளை மேலும் மேலும் நாம் கூடிட, இந்த படங்கள் என்பது புரட்சியுடைய வெற்றி படங்கள் என்பதை வெற்றி படங்களாக நாம் அமைகளுடைய மற்றவர்களுடைய படங்களை போல வெற்றி படங்களாக அமையாது என்பதை என்னுடைய கருத்து. படங்கள் என்பது படங்களாக, புரட்சி தலைவருடைய பாடங்கள் என்பது வேலைகளாக, புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு கொள்கை ஈடுபாடும், புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு முயற்சி ஈடுபாடும் நம்மை மென்மேலும் உடன்பாடாக கொண்டிருக்கக்கூடிய முரண்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லாது என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய கருத்து. எத்தனை பெரிய ஆட்கள் எப்படிப்படி இருந்தாலும், கத்தி தடுமாறி வந்தாலும் சரி, புரட்சி தலைவரை வெல்ல யாரும் கிடையாது. புரட்சி தலைவர் என்பது கடல் வெட்டினாலும் மட்டும்தான். ஆனால் புரட்சி தலைவருடைய புகழ் கடல் என்பது என்றுமே கட்டாது. நேற்று இன்று நாளை என்பது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் சொந்தம். புரட்சி தலைவர் என்பது 5வது வேலை மட்டுமல்ல, 6வது போதும் கூட. 5 வேலைகள் அடுத்து 6வது வேலை ஒன்று அகிலத்தில் உண்மையான உலகநாயகன் யார் என்றால் புரட்சி தலைவர் தான். உண்மனை செல்வன் புதுமை தலைவன், புரட்சி தலைவன். பிறந்தான் மனிதனாக, உயர்ந்தான் நடிகனாக, நெஞ்சில் நிறைவேற்றினான் இறைவனாக. இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் சொன்னால் மட்டும் போதாது, இந்த உலகமே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. குறைவற்ற நிறைவோடு என் தலைவன் செறிவான நிலையிலே, தெளிவான நிலையிலே, வலிவான நிலையிலே, பொலிவான நிலையிலே என் தலைவன் எனக்கூடிய நம் தலைவன் புரட்சியார் புரட்சி தன்னுடைய பங்கேற்போடு தொடர்ந்து என்னுடைய அருமை சகோதரன் VS லோகு, வீடியோ லோகு இந்த படங்களை தொடர்ந்து போட்டு தூங்குகின்ற தண்ணியை தட்டி எழுப்பி வாழ்ந்துவிடு களம் நோக்கி என்ற அடிப்படையிலே தொடர்ந்த படங்களை தன்னுடைய நட்டங்கள் 1000 இருந்தாலும், தன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆழ்நிலை என்று கருதாது புரட்சி தலைவரை ஆழ்நிலை தியானமாக கொண்டு
என்பது வெறும் பொழுதுபோக்கு பயணம் அல்ல. இந்த பயணம் என்பது வெறும் பொழுதுபோக்கு பயணம் மட்டுமல்ல, மக்களுடைய செல்வாக்கை வெற்றிகரமாக நாளை நமதே என்ற அடிப்படையில் பெறுவதற்கான ஒரு உன்னதமான முயற்சி. இதுவும் ஒரு வகையிலே அணித்தரமான புரட்சி. வெல்க புரட்சி படை. நன்றி, வணக்கம். அவர் ஒரு மிகப்பெரிய தீவிர பக்தர். அவருக்கு நம்முடைய அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திடலிலே இயற்கை உணவுப் பொருட்களை மக்கள் பெற்று பயன்பட வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் குறைந்த விலையில் இங்கு வைத்து காட்சி காட்டுகின்றார். இது நம்முடைய பழைய முறை வைத்தியம், இயற்கை வைத்தியம், மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் அனைவரும் விற்பனை. நீங்க எல்லோரும் போகும்போது இதை பெற்றுக்கிட்டு எல்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றும் சொல்லி நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மதிப்பு கொடுக்கின்ற இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு இந்த மண்டபத்தை தொடர்ந்து எங்களுக்கு வழங்கிக் கொண்டு திரைப்படத்தை வாய்ப்பு அப்படி ஒரு அண்ணன் வச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி நாங்களும் போன வருஷம் வந்து இந்த திடலை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவிட போட பேசிய கவிக்குமாரன் அண்ணனுக்கு நன்றி, ரகுநாத் அண்ணனுக்கு நன்றி. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு தூண் மாதிரி. இது வந்து சாதாரண பயணம் இல்ல, லட்சிய பயணம். இந்த லட்சிய பயணத்துல எல்லாமே ஒரு தூணா தான் இருக்கிறாங்க. ஏன்னா லோகண்ட வந்து சாதாரணமா நம்ம சொல்லக்கூடாது. அவர் தான் இதற்கெல்லாம் காரணம். யாருன்னா நம்ம லோகண்டன் தான். அந்த லோகண்டனுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை வந்து அவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்று நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சி ஆனாலும் லோகண்டன் தான், அவருடைய பேரு தான் நிற்கும். நமக்கு தேர்தலுக்கு மாற்றி கொண்டார். Thank you.